சமாதானத்தை தேடி அலைஞ்சு சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக முதல்ல பாடுபடணும். இரண்டாவது பரிசுத்தத்திற்கு நேராய் கடந்து போகணும். பரிசுத்தம் வரணும்னா உன்கிட்ட சமாதானம் வந்தாதான் முடியும். சமாதானம் இல்லாம பரிசுத்தத்துக்கு நீ முயற்சி பண்ணா முயற்சி வெறுமையாயிரும், வேஸ்ட் ஆயிடும். அது யாரா இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் நானா இருந்தாலும் சரி, நீயா இருந்தாலும் சரி, முதல்ல நமக்கு தேவை சமாதானம். அந்த சமாதானம் நம்மை ஆண்டு கொண்டால் நாம் பரிசுத்தத்திற்கு நம்ம என்ன செய்யலாம், காலடி எடுத்து வைக்கலாம். சமாதானம் நம்மை ஆண்டு கொள்ளாமல் பரிசுத்தத்திற்குள்ள போக முடியாது. இது உன்னால் உண்டானது அல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவனால் உண்டாகிற காரியம். அப்ப அந்த காரியத்துக்கு நீ போகணும்னா நீ என்ன செய்யணும்? வேதத்தை திறந்து வாசிக்கிற போது முதல்ல பரிசுத்தம் என்பது என்ன அப்படின்றது தெரியணும். வேதம் சொல்லுது, பிரித்தெடுக்கப்பட்ட அல்லது வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை தான் பரிசுத்தம். எப்படி? உலகத்தில் பிறந்துட்டோம், பிறந்த நாம உலகத்தோட ஒட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். குடும்பத்தோட, கோத்திரத்தோட, இனஜன பந்துக்களோட, பாவத்தோட, பாரம்பரியத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற நாம நம்மை பிரித்து கொள்ள வேண்டும். பரிசுத்தம் தேவை என்றால் நாம் பிரிக்கப்பட வேண்டும், வேறுதிரிக்கப்பட வேண்டும். இங்கதான் பரிசுத்தத்துக்கு கடந்து போகக்கூடிய முதல் வழி. இரண்டாவது, பாவமற்ற தூய்மையான நல்லொழுக்கமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். நல்லா புரிஞ்சுடுங்க, பரிசுத்தத்துக்கு அடிஸ்தானம் பாவமற்ற தூய்மையும் நல்லொழுக்கமும் உள்ள வாழ்க்கை நீ வாழ வேண்டும். வாழ்ந்தால் உனக்கு பரிசுத்தம் கடந்து வரும். மூன்றாவதாக ஒரு சம்பவம், யாவாகிய யாசுவா மேசியாவினுடைய குணாதிசயங்களை நீ பிரதிபலிக்க வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யாசுவா சொன்னார், என்னை போல் ஆகுங்கள். அதனால தான் சொல்றேன், அவரை போல அவருடைய கிரியைகளை நீ பிரதிபலிக்கும் போது உன்னிடத்தில் அவர் இருப்பார். அப்ப உனக்குள்ள யாசுவா இருக்கணுமா வேண்டாமா? முடிவு பண்ணு. யாசுவாவுக்கு தான் ஸ்தோத்திரம் சொல்றேன். உனக்குள்ள இருக்கிற யாசுவாவுக்கு தான் நீ மகிமைப்படுத்துற. ஆமென். அப்படி நீ மகிமைப்படுத்தணும்னா அவர் உனக்குள்ள இருக்கணும். அவரை போல நீ மாறினாதானே அவர் உனக்குள்ள இருப்பார். நான் ஒரு திருடனா, பொறுக்கியா, தெண்டியா இருந்தா யாசுவா எனக்குள்ள இருப்பாரா? இருக்க மாட்டார். அப்ப எனக்குள்ள இருக்கிறவரை நான் மகிமைப்படுத்த, எனக்குள்ள இருக்கிறவரை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டுமானால் நான் நல்லொழுக்கம் உள்ளவனாய், யாசுவா மேசியாவினுடைய குணாதிசயம் உள்ளவனாய் நான் மாறணும். அல்லேலூயா, ஆமென். நாலாவது ஒரு சம்பவம், என்னை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் யாசுவாவுக்காக அர்ப்பணிக்கணும். இந்த 4 சம்பவங்களும் நம்மகிட்ட இருந்தால் மட்டும்தான் கீழே உள்ள காரியங்களை நாம முயற்சி பண்ண முடியாது. முயற்சி இல்லை அப்படின்னா வெற்றியெல்லாம் வராது. அநேக சந்தர்ப்பங்களில் முயற்சியோட கீழே விழுவோம். ஆனால் மறுபடியும் முயற்சி பண்ணலாம். ஆனால் முயற்சி பண்ணுறதுக்கே சான்ஸ் இல்லை அப்படின்னா என்ன? இந்த 4 குணமும் நம்மகிட்ட இல்லைன்னா நம்மளால முயற்சியே பண்ண முடியாது. இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, 1வது காரியம், நாம் பரிசுத்தம் ஆகணும் அப்படின்னா இந்த 4 காரியத்தினுடைய ஊடாய் கடந்து போய் 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிங்க. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். எபேசியருடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 13-14 வாசிங்க. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். நல்லா புரிஞ்சுடுங்க. வேதவசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, முதல்ல யாசுவா மேசியாவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். கொஞ்ச நேரம் ரட்சகர், கொஞ்ச நேரம் அவர் வேண்டாம் இல்லை. இங்கே எல்லாரும் அப்படிதான் இருப்போம். நம்முடைய சுய நலத்துக்காக கொஞ்ச நேரம் தேவனை விலக்கி வச்சிருப்போம். உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவர் உனக்கு ரட்சகராக இருக்கணும். முடியுமா? ஒரு வினாடி கூட மாறக்கூடாது. அந்த ஸ்தானத்துக்குள்ள நீங்க என்னைக்காவது போயிருக்கீங்களா? இல்லையே.
சுயநலம் அதிகமாக இருக்கிறதுனால அப்பப்போ அவரை விலக்கி வச்சுருப்போம். ஆண்டவரே கொஞ்சம் இரும், நான் போயிட்டு என் வேலையை முடித்து பாவம் செஞ்சு அக்கிரமம் செஞ்சு அநியாயம் செஞ்சுட்டு உங்கள்கிட்ட வரேன், நீர் அப்புறம் என்கிட்ட வந்துடும். வருவாரா? விட்டா விட்டது தான். தெரியுமா உங்களை? விட்டவரை திரும்பி நீ சுதந்திரித்து கொள்ள முடியாது. யாசுவா சொல்லி அவர் செய்யாமல் இருக்க மாட்டார். வசனித்து அது நிறைவேறாமல் இருக்காது. அது நிறைவேறும். அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. சரி, பாவம் செஞ்சவனுக்குள்ளால யாசுவா வந்து அவனுக்கு என்னைக்காவது யாருக்காவது சமாதானம் கொடுத்தாருன்னு நீ சொல்ல முடியுமா பைபிள்லேருந்து? இல்லையே. ஆனால் நான் ஒருத்தனை பார்த்தேன். அவன் என்ன பண்ணனான் அப்படின்னா, தன்னுடைய சுய சிஸ்டத்திற்கு இணங்க தான் அபிஷேகம் பண்ணப்பட்டதை மறந்து தன்னுடைய கண்ணுக்கு இனிமையானதை செய்ய போனான். இப்போது ஆபத்தில் சிக்கிக் கொண்டான். ஆபத்தில் இருந்து தேவனை நோக்கி கூப்பிட்டான். கூப்பிட்ட விதம் தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவரே, என்னை இந்த அநியாயத்திலிருந்து ரட்சியும் என்று சொல்லவில்லை. நான் சாக போகிறேன், நான் பாவம் செய்தது உண்மை, ஆனால் நான் மரிக்க போகிறேன். நான் மரிக்கிற போது, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட நான் மரிக்கிற போது இவர்கள் ஜீவனோடு இருக்கக்கூடாது, இவர்களும் சேர்ந்து அழிய வேண்டும் என்று சொல்லி ஒரு அழிவை நோக்கி ஜெபித்தான். அவனுடைய ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுத்தார். ஏன்னா அவனும் துன்மார்க்கன், இவனும் துன்மார்க்கன். அழிஞ்சிரு. நீ என்னைக்கு தேவனை விடுறியோ அன்னைக்கு தேவன் உன்னை கை விட்டுருவார். உன் வீட்டில் உன் குடும்பத்தில் உன்னுடைய வாழ்நாளில் சமாதானம் கிடைக்காத அளவுக்கு அவரே செஞ்சிருவார். எப்போவுமே உங்ககிட்ட காயின் இருக்குல்ல, காசு, அதுக்கு ரெண்டு பக்கம் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? இந்த ரெண்டு பக்கத்தையும் புரட்டி புரட்டி பாருங்க, ரெண்டும் வேற வேறையாக இருக்கும். ஒரு 10 ரூபாய் நாணயத்தை எடுத்தேன்னா முன்னாடி 10ன்னு இருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த 10க்கும் பின்னாடி இருக்கிறதுக்கு எந்த விதமான சம்மந்தமும் இருக்காது. அங்கே ஒரு 4 தலை கொண்ட 4 மிருகம் இருக்கும். ஏங்க, மிருகத்துக்கும் காசுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கா? பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கீங்களா? காசை எடுங்க, காசுக்கு பின்னாடி வந்து அசோக சக்கரமும் சிங்கத்துக்கு 4 தலையும் இருக்கும். அப்போ அங்கே மிருகம் இருக்குது, இங்கே காசு இருக்குது. என்ன சம்பந்தம்? இதுபோல உன்னுடைய வாழ்க்கை ஒரு பக்கம் நன்றாக இருக்கும், மறுபக்கம் மோசமாக இருக்கும். ஆனா மோசமான பக்கத்தை சந்திக்க ஒரு நாள் விரும்பாத. அந்த நல்ல சந்தர்ப்பத்தை நீ தேடி கண்டுபிடிக்கணும். ஆனா நீ அதை செய்ய மாட்டேங்கிற. ஏன்னா நல்ல வாழ்க்கை கொடுக்கிறவரையே மறக்கிறியே. நான் சொல்றது புரியலையா? இப்போ பிரசங்கத்தை கேட்டுட்டு இருப்போம், கேட்டு இருந்தா தூக்கம் வரும். யார் உனக்கு தூக்கத்தை தரா? ஆனா நீ யார் தெரியுமா? விசுவாசி. விசுவாசியும் பெரிய விசுவாசி. எப்படி? நான் தெரியாம கேட்கிறேன். எப்படி? தூக்கத்தை தரது, நித்திரை மயக்கத்தை கொண்டு வரது பிசாசு. ஆராதனையில் ஆராதனை எத்தனை மணி நேரம் இருக்கு? அதிகபட்சம் 3 மணி நேரம் இருப்பேன். இந்த 3 மணி நேரத்தில் இருக்கிற உனக்கு நித்திரை மயக்கத்தின் ஆவியை கொடுத்து உன்னை வேதவசனத்தை கேட்க கூடாதபடிக்கு ஐத்திகை போல உனக்கு ஒரு கிரியை உண்டு பண்ணுகிறது பிசாசு. அப்போ உனக்கு என்ன கொடுக்கணும்? சமாதானம் கொடுக்கணும். இல்லை கிடைக்குமா? அங்கே சஞ்சலம் வரும், அங்கே மரணம் வரும், அங்கே உபத்திரம் வரும், அங்கே பிரச்சனை வரும். இதை நீங்கள் புரியணும் முதல்ல. அப்போ அவர் கொடுக்குற நேரம் ஏன் வேதனைப்படுற? ஒரு அம்மா என்கிட்ட வந்து சொன்னாங்க, ஏமா நீங்கள் விசுவாசம் இல்லை, ஜெபம் இல்லை அப்படின்னு. என்ன செய்யறது, கடவுள் என்னை கைவிட்டார், அதனால தான் நான் ஜெபம் பண்ணலை. சந்தோஷம். அடுத்தபடியாக அப்போ என்ன நடக்கும்னு முதல்ல தெரிஞ்சுக்கோமா. இப்படிலாம் வரப்போகுது பார்த்துக்கோ. ஐயோ இல்லை பாஸ்டர், நான் ஜெபம் பண்ணுறேன். அடுத்த தடவை வந்து வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன், வந்து கேட்குறாங்க, பாஸ்டர் இப்போ எனக்கு எப்படி? நான் ஜெபம் பண்ணுறேன்ல. உனக்கு தானே தெரியும், நீ பண்ணு. ஆனால் பண்ணலை, பெண்டை கலத்தி எடுத்துருவார். பிரைஸ் யாசுவா. சும்மா இல்லை, உனக்கு அவர் ஒரு உதவி செஞ்சா அந்த உதவியில் நீ உண்மையா இருக்கணும். இல்லை அதை விட பன்மடங்கு உபத்திரம் உனக்கு கடந்து வரும் என்பதை மறந்துடக்கூடாது. நீ அவருக்கு என்ன செஞ்ச? உனக்கு உதவி செஞ்சார்ல அவர், நீ என்ன செஞ்ச? பணம் கொடுத்தியா, பொண்ணு கொடுத்தியா, பொருள் கொடுத்தியா, இல்லை ஒன்றை கொடுத்தியா? அவருக்கு பொண்ணு பொருள் பணம் எல்லாம் இல்லை, அவருக்கு தேவையில்லை. முதல்ல நீ வேணும், கொடுத்தியா? ஒன்றை கொடுப்பியா? ஒன்றை கொடுத்தா நீ என்ன செய்யணும் தெரியுமா? அவருடைய பெர்மிஷன் இல்லாம நீ இந்த உலகத்தில் ஒன்று செய்யக்கூடாது. ஒரு அடி எடுத்து வைக்கணும்னா அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்.
ஒரு வார்த்தை பேசணும்னா அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும், ஒன்னு சிந்திக்கணும்னா அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். பிசாசு பிடித்ததுகள் அது செய்யாது. ஆனா கேட்டா சொல்லும், நான் தேவனை வணங்குறேன், தேவனுக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, அவரையும் வஞ்சிக்கிற, உன்னையும் வஞ்சிக்கிற. இதான் உண்மை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்ப சர்வ வல்லமையுள்ள தேவனை இரட்சகராக முழு இருதயத்தோடு நீ ஏற்றுக்கொள்ளணும். இரண்டாவது, யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். நல்லா கேளுங்க, வேதம் சரியா சொல்லுது. என்ன அப்படின்னா, நீ பரிசுத்தம் ஆகணும்னா அவருடைய வசனம் உன்கிட்ட இருக்கணும். இருக்கா? இல்லையே. வசனம் இருந்தா வசனம் உன்னை கேடான வழியில நடத்தாது. வசனம் ஞாபகத்துக்கு வராது. பாவம் செய்யற நேரம் வசனம் வருதா? இல்லையே. ஏன்? வசனத்துல திருப்தி இல்ல, வேதத்துல திருப்தி இல்ல, யாசுவா மேசியாட்ட திருப்தி இல்ல. நான் என் வாழ்க்கைப்படி வாழுவேன், தேவைப்படும் போது பைபிளை படிப்பேன். எபேசியருடைய புத்தகம் 5வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். ஆமென். வசனத்தை கொண்டும் தண்ணீரை கொண்டும் நீ சுத்தமாகணும். இன்னைக்கு வசனமே இல்ல, அப்புறம் எப்படி தண்ணீர் வரும்? ரெண்டாவது கோர்ஸ் நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். இந்த பெந்தகோஸ்தானம் சொல்லுவோம் தெரியுமா? ஞானஸ்நானம் எடுத்து சபையில போய் அந்நிய பாஷை பேசிட்டு ரட்சிக்கப்பட்டுட்டேன். நான் ரட்சிக்கப்பட்டேன். முடிவு வரையும் தான் நிலைத்திருப்பவன் தான் ரட்சிக்கப்படுவான்னு பைபிள் சொல்ல. இவன் என்ன செய்வானா? சபையில போனாலே ரட்சிக்கப்படுவேன்றான். ஒரு நாள் ஒரு சகோதரர் என்ன பார்த்து கேட்டார். நம்ம விசுவாசிகளை பார்த்து கேட்டதெல்லாம் விட்டுருங்க. ஒரு ஆளு, ஐயா நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்படி எல்லாம் பேசுறோமா? அப்ப நான் சொன்னேன், நான் எங்க ரட்சிக்கப்பட்டேன்? ரட்சிப்பின் பாதையில கடந்து போயிட்டு இருக்கேன். ஐயா நீங்க ரட்சிக்கப்படலையா? நீங்க பாஸ் என்ன பிரசங்க, என்ன அடி அடிக்கிறீங்க, நீங்க ரட்சிக்கப்படலன்றீங்க. ஆமா ஐயா, பைபிள் சொல்லுது. அவருக்கு புரியல. அப்புறமா சொன்னேன், அப்ப உலகத்தில் இருக்கிற எல்லா கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பெற்ற எல்லா ஸ்திரீகளும் ரட்சிக்கப்பட்டாங்க தெரியுமா ஐயா? எப்படி ஐயா? அதுக்கு இந்து பிள்ளைகள், அது முஸ்லீம் பிள்ளைகள் அப்படி இல்லையே. RCCS எல்லாம் அப்படி இல்லை, பெந்தகோஸ்தையில் இருக்கிறவங்க மட்டும்தான். அங்கே எழுதியிருக்கா. பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, பிள்ளை பெற்றினால் ஒரு ஸ்திரீ ரட்சிக்கப்பட்டாள். அது RCCS, பெந்தகோஸ்தை, கிறிஸ்தவன் அல்லது யூதன் அல்லது இஸ்லாம் அல்லது ஹிந்து அப்படிலாம் சொல்லவே இல்லையே. அப்ப எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. எதிலிருந்து ரட்சிப்பு? அவளுடைய வேதனையிலிருந்து ரட்சிப்பு. அவள் கற்ப வேதனையிலிருந்து விடுவிக்கப்பட்டாள். இது ஆத்ம ரட்சிப்பு இல்ல, சரீர வேதனையிலிருந்து ரட்சிப்பு. இது புரியல இன்னைக்கு. அது மாதிரி சபையில போனியா, ஞானஸ்நானம் எடுத்தியா, ரட்சிக்கப்பட்டாச்சு. அப்ப அதுக்கப்புறம் செய்யற பாவம் எல்லாம் யார் செய்யறா? புரியல. வேத வசனம் உன்னை பரிசுத்தப்படுத்தணும். அது ரெண்டாவது பார்ட் உனக்கு புரியணும். அவரை விசுவாசிக்கிறதுனால ரட்சிப்பு உனக்கு உண்டாகணும், அது உன்னை பரிசுத்தமாக்கணும். ரெண்டாவது, அவருடைய வேத வசனம் உன்னை பரிசுத்தமாக்கணும். முடியுமா? இன்னைக்கு ஆயிட்டு இருக்கா? அப்ப என்ன நம்ம நினைப்புல இருக்கணுமே. பைபிள் சொல்லுது, நெற்றியில வசனம் இருக்கணும், கை மணிமுட்டுகள்ல வசனம் இருக்கணும், கழுத்துல வசனம் இருக்கணும். இருக்கா? இருதயத்துல வசனம் இருக்கணும். இருக்கா? நிசாரு இந்த சின்ன பிள்ளைகளை பாருங்களேன். பாட புஸ்தகத்தில் இருக்கிற, புத்தகத்தில் இருக்கிற எட்டச்சூரக்காயெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு படிச்சதை 40 நாள் கடிச்சு கேட்டாலும் அந்த பிள்ளைகளுக்கு தெரியும். ஆனா பைபிள் வசனத்தை, ஒரு வசனத்தை படிச்ச பிள்ளைகள், மனப்பாடம் பண்ண பிள்ளைகள்கிட்ட போய் இந்த வாரம் உள்ளதை 2 வாரம் கழிச்சு கேளுங்க, ஏன் 1 வாரம் கழிச்சு கேளுங்க, ஏன் 1 நாள் கழிச்சு கேளுங்க. ஞாபகம் இருக்கா? இல்ல. ஏன்? அதுல கனம் இல்ல, அதுல கனத்தம் இல்ல, அதுல மரியாதை இல்ல, அதுல பயம் இல்ல. வசனத்துல பயம் இல்லைங்க, வார்த்தையில பயம் இல்லாம போயிடுச்சு. ஆனா பாடத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், எனக்கு பாஸ் ஆகணும், நான் அங்க போன பிரைஸ் வாங்கணும். இருக்கா இல்லையா? இங்க இல்லையே. அப்ப அங்க ஸ்கூல் டீச்சரை கண்டு பயம், ஹெட் மாஸ்டரை கொண்டு பயம், பாஸ் ஆகணும்ன்ற பயம், சர்டிபிகேட் வாங்கணும்ன்ற பயம், மேல் படிப்புக்கு கடந்து போகணும்ன்ற பயம். இங்க அது இல்ல, வேத வசனத்துல இல்ல. அப்ப எது உன் பிள்ளை ஆண்டு கொண்டு இருக்கிறது? புரியணும். இந்த உலகம் உன்னை, உலக அறிவு உன்னை ஆண்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா.